கிளாஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம் ஃபிலாசபி டச் பண்ணிவிட்டு யாங்க டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசிஎம்மில் ஃபிலாசபிஸ் என்னென்ன இருக்குது? மொத்தம் 3 ஃபிலாசபி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யாங் ஃபிலாசபி. இந்த உலகத்தில் மொத்தம் இந்த உலகமே பிரித்தா 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஒன்று யாங். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு ஃபிலாசபி. இன்னொரு செகண்ட் ஃபிலாசபி வந்து 5 எலமெண்ட், பஞ்சபூத தத்துவம். இதை வந்து பார்த்திங்கன்னா 5 பூதங்களை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டச் பண்ணணும் ஃப்யூச்சரில். அது வைட்டல் சப்ஸ்டன்ஸ் ஃபிலாசபி. வைட்டல் சப்ஸ்டன்ஸ் முக்கியமான மூலக்கூறுகள் தத்துவம். அதில் வந்து முதன்மையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற ஆக்சிஜன், காற்று, நம்ம எடுக்கிற சாப்பாட்டிலேருந்து வர்ற நியூட்ரிஷன். நியூட்ரிஷனில் 2 விதம் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன்ஸ், இந்த நியூட்ரிஷன் டிசிஎம் நியூட்ரிஷன் ஒரு நீராவி கணக்காக எடுத்துப்பாங்க. சரிங்களா? அதை நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அடுத்தது ஆன்மா, அடுத்தது ஹார்மோன்ஸ். இது 4 வந்து பார்த்திங்கன்னா யாங் வகையை சேர்ந்தது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு, பாடி ஃப்ளூயிட்ஸ், எசன்ஸ். இது 3 வந்து பார்த்திங்கன்னா வகையை சேர்ந்தது. சரிங்களா? ஓகே. அடுத்தது யாங்னா என்ன? டிசிஎம்ல யாங்க எப்படி விளக்கியிருக்காங்க, இந்த மனித உடம்புல எப்படி ஒத்து போகுது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக யாங்னா என்னன்னு பார்த்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனித உடம்புல அது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். யாங்குன்றது கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட் கேரக்டர். ஒரு கேரக்டர்னா அதுக்கு அப்படியே உல்டா, அதாவது கம்ப்ளீட்டாக எதிர்வினையாக இருக்கிறது யாங். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா காலை யாங், இரவு இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். யாங்குன்றது ரெண்டுமே ஆப்போசிட் சைக்கிள். அது ஒரு ஒரு சைக்கிள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஓடுதுன்னா யாங் வந்து குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஆனால் இந்த இன்னுக்கும் இந்த யாங்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைடில் தான், அதுக்கு எதிர்வினையாக தான் இருக்கும் அதோட சக்தி. சரி, இதை வந்து இன்னொரு டிஃப்ரென்ஸில் சொல்லலாம், இன்னொரு பிரித்து சொல்லலாம். கெட்டியா தன்மை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னாகவும், கெட்டி இல்லாத காத்து தன்மையில் இருக்கிறது யாங்காகவும் பிரிக்கலாம். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கெட்டித்தன்மை டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்னாகவும், காற்றாக இருக்கிறது யாங்காகவும் போடலாம். அப்போ கெட்டித்தன்மையை, இந்த உலகமே ஒரு கெட்டித்தன்மை தான். இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கு மேலே காற்று தான் இருக்குது. அது அண்டம் இருக்குது. அதுக்கு காற்றுக்கு மேலே, அதாவது காற்றுக்கு மேலே, அந்த காற்றுக்கு மேலே ஆகாயம், அந்த ஆகாயத்து மேலே அண்டம் இருக்குது. ஸோ இந்த உலகன்றது கெட்டித்தன்மை, அதுக்கு மேலே இருக்க மொத்த அண்டமும் வந்து பார்த்திங்கன்னா காற்றுத்தன்மை. சரி, நம்ம இன்னும் அதை ஒரு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு பொருள், இது நல்லா பாருங்க. இந்த இடம் பாருங்க. இந்த இடத்துக்கும் பாருங்க, இது ஒரு பொருள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக அடர்த்தி தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த போர்ஷனுக்கு பேர் இன்னுன்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல வெயிட்டே இருக்காது. எதுவுமே அந்த இடத்துல ஒரு பொருள் வந்து அந்த இடத்துல ஃபில் ஆகலை, முழுமைப்படுத்தலை. அப்போ அது வந்து யாங் தன்மை சொல்லுவோம். இது ஒரு பொருள். இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நீர்னு எடுத்துக்கங்க. நீர் வந்து இப்போ நீர் இங்கே கொதிக்குது, இது கொதிக்கும் போது இது நீராவியாக மாறுது. அப்போ இங்கே இருக்க அந்த வெயிட்டு, அந்த டென்சிட்டி, அந்த திடப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நீராவியாக மாறி மேலே போயிடுது. சரிங்களா? ஸோ பாருங்க, அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க, இது நீர், இது நீராவியாக போகுது. அப்போ இந்த நீரை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டித்தன்மைன்னு சொல்லலாமா? கெட்டித்தன்மைனா அதுக்கு ஒரு டென்சிட்டி, வெயிட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதுவே நல்லா பார்த்துங்க, வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் பண்ண முடியாது. அன்டில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம இது தன்னைத்தானே வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அதுதான் தன்மை. சரிங்களா? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால உலகத்தோட புவி விசையினால ஒரு பாலை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே போட்டோம்னா அது நல்லா வெயிட் இருந்ததுன்னா அந்த பால் வந்து கீழே நோக்கி, நிலத்தை நோக்கி போய் கீழே விழுந்துடும்.
இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பையன் நின்றுக்கிட்டு ஒரு பலூன் விட்டா அந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா காற்று இருக்கிறதுனால மேலே போயிடுது. ஸோ வெயிட் அதிகமாக இருக்குது, பூமி நோக்கி போகுது, வெயிட் இல்லாத மேலே நோக்கி போகுது. ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்க, அதுதான் சீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா நீராவி தான் சீன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புலேயும் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஆனால் இந்த சீன்றது இந்த ஃபார்மில் இருக்கும்போது பிளட்டோட மிக்ஸ் ஆகி இருக்கும். அப்போ பிளட்டுக்கு இந்த நீராவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தன்மை இருக்குது. ஒன்று வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிற தன்மை இருக்குது. இன்னொரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற இடத்த வெப்பமாக வச்சுக்கும். வெப்பமாக வச்சுக்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இப்போ இன்னொரு விஷயத்த பார்த்துருவோம். இந்த நீராவின்றது இல்லையா, இந்த நீராவியை யாங்குன்னு நம்மகிட்ட சொல்ல போகிறோம். எப்படி யாங்குன்னு சொல்ல போகிறோம். இந்த நீராவியை யாங்கை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சி, இன்னொன்று சோல். சரிங்களா? இந்த இது சோல்லாம் வந்து பின்னாடி வந்து வைட்டல் சப்ஸ்டன்ஸ் பார்ப்போம். இந்த நீராவி இந்த மாதிரி யாங்குன்னு சொல்ல போகிறோம். இந்த யாங் இந்த நீராவிக்கு வந்து 2 தன்மைகள் இருக்குது. 3 தன்மைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீராவி ஒரு இடத்துல இருக்க முடியாது. எந்த திசையை நோக்கி காற்று இருக்கோ அந்த திசையை நோக்கி நவுந்துரும் இந்த நீராவி. முதல் தன்மை. அதாவது ஒரு இடத்துல அதெல்லாம் நிற்க முடியாது, நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அது முதல் தன்மை. 2வது தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீராவி போகும்போது அதோட வேகத்தை பொறுத்து அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை கடத்திக்கிட்டு போகக்கூடிய அந்த தன்மை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல ஹார்ட் பம்ப் ஆகுது. பம்ப் ஆகும்போது நம்ம பிளட்டு, அந்த பிளட்டுன்னா பிளட்டு மட்டும் இல்லை, நம்ம பிளட்டில் சீ இருக்குது, சோல் இருக்குது. சோல்ன்ற சென்ஸ் ஹார்மோன்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் இருக்குது, பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, சீ இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது. சரிங்களா? இந்த சீன்றது நியூட்ரிஷன் ப்ளஸ் ஆக்சிஜன், இது 2 சேர்ந்து தான் சீன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த நீராவிக்கு அங்கே ஏற்கனவே அது நீர் ஆவின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ வெப்பமாக இருக்குன்னு சொல்கிறோம். வெப்பமாக இருந்தால் தான் அதுக்கு பேர் நீராவி. சரிங்களா? அப்போ அந்த நீராவி வந்து ஒரு ஃபஸ்ட்டு தன்மை என்ன சொன்னேன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். 2வது கடத்தும் தன்மை. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது கூட என்ன பொருள் மிக்ஸ் ஆகிருக்கோ அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போய் அந்த எந்த இடத்துல போய் விடணுமோ அந்த இடத்துல விட்டுரும். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, அந்த வெப்பத்தன்மையினால ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுட தண்ணி இருக்குதுன்னு வச்சுங்க. சுட தண்ணி, அதாவது வந்து நார்மல் தண்ணி இருக்குது, ஒரு கப்பில் தண்ணி நார்மல் பவுலில் வச்சு சுட வைக்கிறோம். சுட வச்ச உடனே அந்த வெப்பத்தை தன்மையை தாங்காமல் அந்த தண்ணி நீராவிக்க மாறும். அதாவது தண்ணி தன்மையிலேருந்து ஆவி தன்மையாக மாறுது. அதே மாதிரி தான் ஒரு விஷயத்த மெட்டபாலிசம், ஒரு செல்லுக்கு தேவையான ஃபுட்டு, அந்த ஃபுட்டு மனுஷன் உடம்புல வரும்போது, அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் அடுத்த ஸ்லைடில் வருது. ஸோ யாங்குக்கு வெயிட் கிடையாது. ஓகேவா? யாங்குக்கு வெயிட் கிடையாது. ஓகேங்களா? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரும் தன்மை இருக்குது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரும் தன்மை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது என்ன கூட மிக்ஸ் ஆகிருக்கோ அதை கடத்தி கொண்டு போயிடும். என்ன கூட வந்து கலவையில் இருக்கோ அதை கடத்திட்டு போய் இன்னொரு இடத்துல விடக்கூடிய தன்மை இருக்குது. 2வது மெட்டபாலிசம் என்ற ஒரு தன்மை, ஒரு பொருளின் தன்மையை மாற்றி விட்டுரும். ஒரு பொருள் ஒரு தன்மையில் இருக்கும், அந்த நீராவி கலந்ததுக்கப்புறம் அந்த பொருளோட தன்மை மாறி அந்த தட்பவெப்பக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளோட தன்மை மாறிடும். இது 3 தன்மைகள் இருக்குது சீக்கு. சரிங்களா? சரி, இப்போ யாங் என்னன்னு பார்க்கலாம். ஒருத்தர் வந்து சாப்பாடு சாப்பிட்றாரு. ஓகேங்களா? அந்த சாப்பாடை வாயில் போட்டோடனே நம்ம உடம்புல நம்ம வாயில் இருக்க எச்சில் வந்து சுரந்து அந்த இடத்துல ட்ரையாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்பிட்றது முடியும். சாப்பாடை போட்டோன்னே எச்சில் நிறையா சுரந்து அந்த என்சைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம எச்சின்றது என்சைம்ஸ் தான். அதுவும் ஒன் டைப் ஆஃப் என்சைம்ஸ் தான். அந்த ஃபுட்டோட கலந்து அந்த குழகுழப்பு தன்மை அந்த ஃபுட்டுக்கு இங்கே பாயிலே வந்துடும். அதை ஸ்டொமக்கு போய் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் விழுந்த உடனே அந்த ஃபுட்டை அரிச்சு பீஸாக உடையும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அரிச்சு பீஸாக உடஞ்சி அது டியோடினம் வழியாக சிறுகுடலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குடல், இது ஸ்டொமக் இருக்கு இல்லையா, வயிறு வந்து என்ன பண்ணால் அந்த கூழ்மையாக்கின பொருளை ஸ்மால் இண்டஸ்ட்ரி கொடுத்துரும். அப்போ ஸ்டொமக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும், அதுக்கும் தன்னோட சீ இருக்கும், தன்னோட சொந்த வேலையை செய்யறதுக்கு சீ இருக்குது. அதுதான் ஸ்டொமக் சீன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டொமக் சீ என்ன பண்ணுது, அந்த ஃபுட்டை ஸ்மால் இண்டஸ்ட்ரின் மூவ் பண்ணிடுது. ஸ்மால் இண்டஸ்ட்ரின் மூவ் பண்ணோடனே ஸ்ப்ளீன்லேருந்து என்சைம்ஸ் சுரந்து
அந்த என்சைம் ஸ்மாலர் சிறுகுடலில் போய் அங்கே ஃபுட்டு கூட கலந்து அது புரோட்டீன் அந்த என்சைம்ஸு அந்த என்சைம் பல வகையான என்சைம்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த என்சைம்ஸ் புரோட்டீன் கூட போய் ஒட்டுற என்சைம்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸில் போய் ஒட்டுற என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸ் போய் ஒவ்வொரு உணவு தொகையிலையும் போய் ஒட்டிக்கும். நம்ம சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், லிப்பிட்ஸ் இருக்கும், நியூட்ரிஷன் விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். ஸோ அந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா, என்சைம்ஸ்ன்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலையை ஒரு உடைக்கிற வேலையை செய்யக்கூடிய ஒரு பொருள், ஒரு லிக்விட்னு வச்சுக்கோங்க, அப்படி தான் வச்சுக்கணும். ஸோ ப்ரோட்டீன் கூட எந்த என்சைம் ஒட்டிக்கணுமோ ஒட்டிக்கும், இல்லை கார்போஹைட்ரேட் கூட எந்த என்சைம் போகணுமோ ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு அதை கார்போஹைட்ரேட்டை உடைச்சி அந்த உணவுகள் துகளாக மாறும். ஏன்னா அந்த சிறுகுடலில் இருக்க குடலோட நுனி சின்ன சின்ன புள்ளி 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 குட்டி 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 குட்டியாக அழிவிலின்னு சொல்லுவாங்க, அழிவின்னு சொல்லுவாங்க, அதாவது வேலின்னு சொல்லுவாங்க. அந்த என்ன பண்ணும், அந்த உணவுல உரியக்கூடிய சைஸுக்கு அதை உடச்சி விட்டுரும். ஏன்னா குட்டியாக இருக்க ஓட்டையில் அந்த உணவு நுழைஞ்சி அந்த அந்த பிளட் வெசல் அது கலக்கணுன்றதுக்காக அதை உடச்சி அந்த ப்ரோட்டீன்ஸ் தனியாக உடைக்கும், லிப்பிட்ஸ் தனியாக உடைக்கும், கொழுப்பு சத்து நார் சத்து எல்லாத்தையும் உடச்சி குடல் அதை உறிஞ்சி அதை ஒரு பிளட்டில் கலந்துரும். பிளட்டில் கலந்தோடனே அந்த வெயின் அந்த ஆர்ட்ரி அந்த பிளட்டோட ஆர்ட்ரி பார்த்திங்கன்னா நேராக ரெண்டு விஷயமா பிரியும். லிவருக்கு போயிட்டு லிவரில் போய் அதை குளுக்கோஸாக மாறி அது லிவர் அதை பிரேக் டவுன் பண்ணி உடம்புக்கு தேவையான ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிடும். உடம்புக்கு தேவையான ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி பிளட்டில் மிக்ஸ் பண்ணும் சரிங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா இது சரி. இது மிக்ஸ் பண்ணுமா, இப்போ இந்த பிளட்டுக்கு தேவையான இதை உடம்பை மாற்றி லிவர் அந்த உணவை பிளட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட்டில் மாற்றி வச்சு சரி. இப்போ உடம்பு அந்த ஃபுட்டை கேட்குதுன்னு வச்சுங்க, அப்போ லிவர் என்ன பண்ணும், அந்த ஃபுட்டை பிளட்டில் கலக்கும். அந்த பிளட்டு நேராக என்ன பண்ணும், நேராக லங்ஸ்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ஆக்சிஜனை மறுபடியும் அதை சேர்த்துக்கும். இந்த ஃபுட்டு இந்த பிளட்டு ஃபுட்டு இருக்கும், அந்த ஆக்சிஜனை அங்கே லங்ஸ்லேருந்து வாங்கிட்டு நேராக ஹார்ட்டுக்கு போய் பம்ப் ஆகி உடம்புக்கு ஃபுல்லாக போயிடும் சரிங்களா. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இந்த நியூட்ரிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நியூட்ரிஷன்ஸ் வாயில் போட்டோன்னு சொல்கிறோம், வாயில் போட்டு அரைச்சி உள்ளே போச்சு ஓகேங்களா. இந்த நியூட்ரிஷன்ஸு இந்த நீராவியாக மாறி லிவருக்குள்ளே போயிட்டு லிவர்லேருந்து லங்ஸ் போயிட்டு லங்ஸ்லாம் ஹார்ட்டுக்கு போயிடுச்சு, ஹார்ட்டுக்கு போய் பிளட்டில் மிக்ஸ் ஆகிடுச்சு சரிங்களா. இப்போ இந்த இது இருக்கு இல்லையா மெட்டபாலிசம், இந்த உணவு நம்ம சாப்பிட்ட உணவின் தன்மைக்கும் லிவரை போய் அது உடம்புக்கு மாற்றின தன்மைக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. உணவு மாறிடுச்சு, உடம்புக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு அது எடுத்துக்கிச்சு, உடம்புல இருக்க செல்கள் தனக்கு எப்படி அது வேணும் அது சமைச்சிக்கிச்சு, லிவர் அதை சமைச்சு உடம்புக்கு கொடுக்க போகுது ஓகேங்களா. இப்போ இதை இந்த நீராவி கூட மிக்ஸ் ஆகி இந்த நியூட்ரிஷன் இந்த நீராவி கூட மிக்ஸ் ஆகி அந்த வெப்பத்தன்மையில் இந்த பிளட்டில் போய் கலந்துரும். இந்த பிளட்டில் போய் கலந்த உடனே இந்த பிளட்டு பார்த்தா உடம்பு ஃபுல்லாக பம்ப் ஆகுது சரிங்களா. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா யாங் எனர்ஜி இந்த மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹெல்ப் பண்ணும்போது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ லிவர் அந்த சாப்பாடை சமைச்சு பிளட்டில் மிக்ஸ் பண்ணிடுச்சு, இப்போ செல்லுக்கிட்ட போயிடுச்சு, அந்த உணவு பிளட்டில் சுற்றிட்டு இருக்கு, செல்லுக்கிட்ட போயிடுச்சு. அந்த இடத்துல ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த செல்லுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். அந்த செல்லு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிரெயின் கூட கம்யூனிகேஷனில் இருக்கும். எந்தெந்த செல்களில் உணவு கம்மியாக இருக்குது, எந்தெந்த செல்லுகளுக்கு உணவு தேவைப்படுது, எந்தெந்த செல்லுகளுக்கு உணவு தேவைப்படுதுன்ற கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஹார்மோன்ஸ் போயிட்டு உள்ள கம்யூனிகேஷனுக்கு ஹார்மோனு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸும் பார்த்திங்கன்னா எந்தெந்த செல்லுக்கு உணவு சேர்க்கணுமோ அந்தந்த செல்லுக்கு இந்த ஃபுட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த செல்லோட சிவர்கிட்ட போய் நிற்குது, வால்கிட்ட போய் நிற்குது. அந்த செல்லு சொல்லும், வேணும்னா அலோவ் பண்ணிக்கும், வேணும்னா தள்ளி விட்டுரும், வெளியிலே திக்கிடும். அப்படியே அந்த ஃபுட்டு பிளட்டில் சுற்றிட்டு இருக்கும் சரிங்களா. அங்கே ஒரு மெட்டபாலிசம், அந்த செல்லுக்கு உள்ள அந்த ஃபுட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மெட்டபாலிசம், அங்கே ஒரு தன்மை மாறி உள்ளே போகும். அங்கேயே பார்த்தீங்கன்னா யாங் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வெப்பத்தன்மைன்றது இந்த யாங்கு தன்மைன்றது ஒவ்வொரு இடத்துலையும் உடம்புல பல வேலைகளை செய்யுது. அதுக்கு காமனாக பார்த்திங்கன்னா வெப்பத்தன்மையாக இருக்குது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, இடத்துக்கு தகுந்த மாதிரி மெட்டபாலிசம் ஒரு தன்மையில் இன்னொரு தன்மைக்கு மாறுது. அடுத்தது பார்த்திங்கன்னா போகும்போது எதை கூட மிக்ஸ் ஆகிருக்கோ அதை கடத்தி கொண்டு போய் இன்னொரு இடத்துல விடுறது. ஸோ இந்த தன்மைகள் தான் இந்த யாங்குக்கு இருக்குது. சரி, அடுத்தது இப்போ நம்ம தாய்ச்சி சிம்பிளை பற்றி பார்ப்போம். தாய்ச்சி அப்படின்றது நம்ம சைனீஸில் சொல்ல போகிற இந்த சிம்பிளுக்கு வச்சுருக்க பேர்.
இதுக்கு ஒரு பெரிய பூர்வீகம் கதையே இருக்குது. பட் நம்ம வந்து கான்செப்டை மட்டும் பார்ப்போம். இந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை கலரில் இதுக்கு பேர் யாங். ஓகேவா? இது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த யாங் வந்து இந்த இன்னை புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது மூவ் ஆகிட்டே இருக்கும், இந்த யாங். சரிங்களா? இந்த வெள்ளை கலருக்கு பேர் யாங். இந்த கருப்பு கலருக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன். சரிங்களா? இதை வந்து பகல், இது இரவுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி, இது ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இந்த இன்னுக்கு யாங்க்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது. சரி, இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் பார்ப்போம். இந்த யாங் இருக்கு இல்லையா, இந்த யாங்குள்ளே ஒரு கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள், இன். அப்போ ஒரு யாங்கு முழுமையாக யாங்காக இருக்க முடியாது. அதுக்குள்ளேயும் ஒரு இன் இருந்து அந்த தன்மையையும் பார்த்து, அந்த தன்மைக்கும் அதாவது யாங்குள்ளே ஒரு இன் இருக்குது, இன்குள்ளே ஒரு யாங் இருக்குது. சரிங்களா? முழுமையான யாங்காக இருந்தால் முழுசாக பாலைவனமே இருக்கும். சரிங்களா? அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட உலகமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலகம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு. மேலே போகும்போது அண்டார்டிகா ஆர்டிகான்னு சொல்கிறோம் இல்லையா, மேலே கீழே இந்த எக்ஸ்ட்ரீம் போகும்போது முழு கூலிங் ஆகிடுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சமே படலை. ஓகேவா? சூரிய வெளிச்சமே படலை. சூரிய வெளிச்சம் படுற இடத்துல தான் வளர்சிதை மாற்றங்கள் அடைந்து உயிரினங்கள் பருவநிலை, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு பரிணாமம், கரெக்டான வேர்டு பரிணாமம் அடைஞ்சு உயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிர்கள் பிறந்து பரிணாமம் அடைஞ்சி அடுத்தடுத்து விலங்குகள், விதவிதமான விலங்குகள், விதவிதமான மரச்செடி கொடிகள், மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல மட்டும் ஏன் அண்டார்டிக்கல் ஆர்டிகாலையும் உயிரினங்கள் இல்லை? ஏன் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க உலகங்கள், சவுத் ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த இடத்துல மட்டும் உயிரினங்கள் இருக்குன்னா, அந்த இடத்துல தான் இன்னன் யாங் சேர்ந்து இருக்குது. சரிங்களா? இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இருக்க வச்சிங்களா, டேரெக்டாக சென்டர் பகுதி எடுத்துக்கிட்டிங்க, சவுத் ஆஃப்ரிக்கா சென்டர் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியோட வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அது மேலே படுறதுனால அந்த இடத்துல வறண்ட நிலம் காணப்படுது. சரிங்களா? இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து கொஞ்சம் மேலே போய் யூகே பிரிட்டன் பார்த்திங்கன்னா, அந்த யூகே பிரிட்டன் அந்த கொஞ்சம் மேலே அந்த ஜெர்மனி அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த குளிரோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஏன்னா சூரிய ஒளியோட விழும் தன்மை வந்து அந்த இடத்துல மாறுது. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு மாதிரி இருக்குது, இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு இது. சூரியன் ஒளி எங்கே வந்து படுதோ, அந்த வெப்பம் படுதோ, அந்த வெப்பம் படும்போது பூமியில் இருக்க நீரும் அந்த வெப்பமும் இணைஞ்சி அந்த இடத்துல ஒரு விதமான உயிரினங்களை வாழறதுக்கு தட்பவெப்ப நிலையை உருவாக்கி கொடுக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எதுக்காக இந்த பாயிண்ட்டை சொல்ல வரோம்னா, யாங்குனா முழுசாக யாங் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த யாங் வந்து இன்னா மாறவோ இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலையை மாறணும்னா வெறும் ஒரு சக்தி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே 2 சக்தி தேவைப்படுது. அதனால தான் இந்த யாங்லே ஒரு இன் தன்மை இருக்குது, இந்த இன்லே ஒரு யாங் தன்மை இருக்குது. இப்போ சப்போஸ் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சென்ட்ரல் பொசிஷன் சொன்னேன், ரொம்ப ட்ரை லேண்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வெறியும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியோட வெப்பம் டைரெக்டாக போகிறதுனால அந்த இடத்துல அது ட்ரைனஸ் இல்லை வறண்ட நிலமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகாவில் பார்த்திங்கன்னா ஆர்டிகாவில் வந்து இல்லை அண்டார்டிகாலையோ வெப்பமே படலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான இன் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முழுமையான 100% இன் இருக்கிறதுனால அங்கே ஒன்று இந்த இடத்துல இந்த வறண்ட நிலத்திலையும் பெருசாக உயிரினங்கள் இருக்காது, முழுமையாக குளிர்மையான இடத்துலையும் உயிரினங்கள் இருக்காது. ஸோ இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா சமநிலைப்படுத்துறதுக்கு தான் ஒரு யாங்குள்ளே ஒரு இன்னும் ஒரு இன்குள்ளே ஒரு யாங்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கும்போது தான் அந்த பேலன்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை அந்த சைக்கிளை கொண்டு வரத்துக்கு இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இன்னன் யாங் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்ப்போம். இன்னும் யாங்கும் கம்ப்ளீட்டாக வேறு கேரக்டர் உடையது. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ஒன்று சார்ந்து இருக்குது. ஏன்னா யாங் இன்னா மாறும்னா அதுக்குள்ளே இருக்க இன் கூட மிக்ஸ் ஆகி அந்த இன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி ஃபுல்லாக இன்னா மாற்றும். இப்போ நான் அடுத்த வீடியோவில் இருக்கும்போது சொல்கிறேன். அதாவது வந்து இன்னும் யாங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கு, யாங்க இன்னும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இது அதை சார்ந்திருக்கு, அது இதை சார்ந்திருக்கு. ஏன்னா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கு. அடுத்தது மியூச்சுவல் கன்செப்ஷன். ஒன்று கன்சியூம் பண்ணிக்கும், ஒன்று கன்சியூம் பண்ணிக்கணும். எப்படி சொல்கிறது? இப்போ யாங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னை வந்து கன்சியூம்னா யூஸ் பண்ணிக்கும்னு சொல்லலாம், இல்லை சாப்பாடாக கன்வெர்ட் பண்ணிக்கும், இல்லை யூஸ் பண்ணிக்கும். யாங் வந்து வந்து யாங்கை யூஸ் பண்ணி இன்னா மாறும். கரெக்டாக மறுபடியும் சொல்கிற பாரு, யாங் வந்து இன்னை யூஸ் பண்ணி இன்னா மாறத்துக்கும்
இன்னு யாங்கை யூஸ் பண்ணி யாங்கா மாறத்துக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? இன்டர் டிரான்ஸ்ஃபர்ஷன் வேணும்னா இன்னு யாங்கா மாறிக்கும், யான் இங்கன்னா மாறிக்கும் வேணும்னா அந்த மாதிரி. இதுதான் ரிலேஷன். சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். இன் யாங் நேச்சரும் கேரக்டரும் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இன் அப்படின்னா கோல்டு, குளிர்த்தன்மை. யாங்னா ஹாட், அதாவது வெப்பத்தன்மை. இன்னா ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கும். யாங்னா ஆக்டிவாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இன்னுனா எப்பயுமே சொத ஈரப்பதமாக இருக்கும். யாங்குனா ட்ரையாக இருக்கும். சரிங்களா? இன்னுனா நைட்டு, ஏன்னா நைட்டு குளிர்ந்து போகுது இல்லையா இன்னு. ஏன்னா சூரியன் வந்து உலகம் சுற்றும் போது பாதி உருண்டை தான் சூரியன் மேலே போடும், பாதி உருண்டை பின்பக்கம் போயிடும். ஸோ அதெல்லாம் நைட்டு நமக்கு டே நைட் கிடைக்குது. நைட்டு வந்து இன்னு, டே வந்து யாங்கு. ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சராக இருக்குது, ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல சாலிட் ஸ்ட்ரக்சராக இருக்குது இன்னு. ஆனால் ஒரு பைப்பு மாரி இருக்கும், பைப்பு மாரி இருக்குது, அது வந்து யாங். சரிங்களா? டல்லு பிரைட்டு, ரொம்ப டல்லாக இருக்கிறது வந்து இன்னு, பிரைட்டு அந்த ரொம்ப சிவியராக இருக்கிறது யாங். ஒரே இடத்துல இருக்கிறது பேர் இன்னு, இடத்துக்கு மாறிட்டு இருக்கிறது பேர் யாங்கு. இன்னு நான் சொன்ன மாதிரி இன் அப்படின்ற ஒரு விஷயம் வெயிட்டு தன்மை உடையது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திடத்தன்மையை, ஒரு வெயிட்டு உள்ள ஒரு இது. அதனால் நம்ம பூமியை நோக்கி புவியீர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு பூமி போய் ஹிட் பண்ணும். அதனால் கீழ் நோக்கி போகக்கூடிய தன்மை இன்னுக்கு இருக்குது. யாங் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ், அப்போ மேல் நோக்கி போகக்கூடிய தன்மை இருக்குது. இதனால்தான் கான்ட்ராக்டிங் டிஸ்பர்சிங், கான்ட்ராக்ட்னா சுருங்கும் தன்மை இன்னுக்கும், டிஸ்பர்சிங்னா பிரிஞ்சு எட்ட போகிறதுக்கான தன்மை டிஸ்பர்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராக்டிங் அண்ட் டிஸ்போசிங் நம்ம உடம்புல ஒவ்வொரு குழாய்க்கு இருக்குது, ஒவ்வொரு செல்லும் இருக்குது. ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒவ்வொரு ஆறும் கை கால்லாம் கிடையாது. அது எப்படி தன்னைத்தான் வேலை செஞ்சிங்கன்னா சுருங்கி விரிஞ்சு தான் வேலை செய்யும். சரிங்களா? அப்போ இந்த கான்ட்ராக்டிங் அண்ட் டிஸ்போசிங், கான்ட்ராக்ட்னா சுரியறது, டிஸ்போசிங்னா விரியறது. ஸோ இந்த கான்ட்ராக்டிங் டிஸ்போசிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் உடம்புல. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம எப்போல்லாம் இன் பாயிண்ட், இன் தன்மை உள்ள பாயிண்ட்டை போடும்போது கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த இடத்துல இருக்க ஜூஸஸ் வெளியே வரும். சரிங்களா? இப்போ சப்போஸ் இன்தன்மை அதிகமாகிடுச்சு, சரிங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்னன்ட் ஆகி போச்சு. அப்போ அதை விரியடைய செய்கிறதுக்கு யாங்கு பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ அது விரியடையும் போது அங்கே இருக்க ஸ்டாக்னேஷன் தள்ளப்படுது. சரிங்களா? இதுதான் இந்த கான்ட்ராக்ட் அண்ட் டிஸ்பர்சிங். சரிங்களா? நியூட்ரிஷன், இன்தன்மை நியூட்ரிஷன் தன்மை உள்ளது, சக்தி ஊட்டச்சத்து உள்ளது. யாங் தன்மை ப்ரொடெக்ஷன், பேரியர். யாங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னும் வந்து நியூட்ரிஷன் பில் பண்ணி உள்ளே தக்க வச்சக்கூடிய தன்மை இன்னுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் இன் தன்மை சொல்லலாம். ஃபங்க்ஷன், செய்கிற வேலையை வந்து யாங் தன்மை சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்தது. ஈச் சாலிட் ஆர்கன் ஹேஸ் ஓன் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு ஆர்கனும், கெட்டித்தன்மை உள்ள ஆர்கனும் அதுக்கு இருக்கிற இடத்த தகுந்த மாதிரி ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. சரிங்களா? அந்த உருவத்துக்குள்ள, அந்த சாலிட் ஆர்கன், அந்த திட பொருளுக்குள்ள உள்ள இன்தன்மை, லிக்விட் ஸ்ட்ரக்சர் தான் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இன் ஆர்கனில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள லிக்விட் தன்மையில் தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஒவ்வொரு ஆர்கனும், ஈச் ஆர்கன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் சி. ஒவ்வொரு யாங் ஆர்கன்லையும் சீயின் தன்மை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சீ தன்மை மெட்டபாலிசத்துக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லா மெரிடியன்லையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ தான் கரெக்ட் பண்ணுது, நியூட்ரிஷன் சீ தான் கேரி பண்ணிட்டு போகுதுன்னு சொன்னேன். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அந்த சீயை வந்து யாங் தன்மை தானே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம மெரிடியல் ரன் ஆகிறது எல்லாமே சீன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது, இன்னு யாங்கு இன்டர்டிபெண்டன்ட். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சார்ந்தது. இங்கே பாருங்க, இந்த இன்னு யாங்கு எப்படி சுற்றுது பாருங்க. ஒன்று வந்து இன்னொன்று ஆக்குப்பை பண்ணுது. இப்போ இது ஃபிக்ஸாக வச்சுக்கோங்க. இந்த இன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த உருண்டை வந்து சுற்றலை. இந்த இன்னு யாங்கா மாறுது, யாங்கு இன்னா மாறுது. அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது. அப்போ என்ன பண்ணுது? ஆக்குப்பை பண்ணுது, அந்த இடத்தையே மாற்றுது. இன் யாங்கா மாறுது, யான் இங்கா மாறுது. ஒரு பகல் எப்படி வந்து ஒரு பகல் இரவாக மாறுது, ஒரு இரவு பகலாக மாறுதோ, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னு வந்து யாங்க கன்சியூம் பண்ணுது, யாங்க இன்ன கன்சியூம் பண்ணுது. கன்சியூம்னா சாப்பிடுதல், நீங்கள் புரிஞ்சுங்க, நம்ம சாப்பிட்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, சரி. இப்போ இன்னு யாங்க ஆப்போசிட் கேரக்டர், கரெக்டா? இன்னு
யாங்கெல்லாம் வாழ முடியாது, யாங் எல்லாம் இன்னெல்லாம் வாழ முடியாது. சரிங்களா? ஏன்னா ஒன்று மட்டும் தனியாக இருந்ததுன்னா ஒன்று வறண்ட வானிலையா அது அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு ஒரு பிளானட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு கடைசி ப்ளூட்டோ பிளானட் எடுத்துங்க. அந்த இடத்துல உயிரினங்களே வாழலை. ஏன்னா அந்த இடத்துல இன் தன்மை யான் தன்மை சரியான சமநிலையில் இல்லை. ஏன் உலகம் மட்டும் அந்த சமநிலையில் இருக்கு? அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாங்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்திசைச்சு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தன்னைத்தானே மாற்றிக்குது. ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுது. அது எதனால் நடக்குது? இந்த மொத்த இன் யாங் எதனால் நடக்குதுன்னா உலகம் சுற்றுறதுனால நடக்குது. இந்த உலகம் எதனால் சுற்றுதுன்னா உலகம் எதனால் சுற்றுனா அந்த சூரிய கோளை நோக்கி சுற்றி வரும்போது பகல் இரவாக மாறுது, இரவு பகலாக மாறுது. இந்த சைக்கிள்னால பரிணாமம் அடையுது. ஒவ்வொரு உயிரும் பரிணாமம் அடைஞ்சு ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டேஜாக மூவ் ஆகுது. சரிங்களா? சரி. எவ்ரிதிங் கண்டைன்ஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் விச் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ரெண்டுமே எதிர் திசை கொண்ட பொருள். அது வந்து இப்போ தனித்துவம் வாங்குது. பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் ஈச் அதர். இப்போ ஒருத்தர் இருக்கார் காலில் ஃபுல்லாக வேலை செய்வார். சேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகி போய் படுத்துருவார். அப்போ ரெஸ்ட் இல்லாமல் ஆக்டிவிட்டி கிடையாது, ஆக்டிவிட்டி இல்லாமல் ரெஸ்ட் இல்லை கிடையாது. தூங்காமல் வேலை செய்ய முடியாது, வேலை செய்யாமல் தூங்க முடியாது. ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று எதிரான கேரக்டராக இருந்தாலும் ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒன்று இல்லைனா இன்னொன்று இல்லைன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வித்தவுட் மேட்ரு ஆர் மேட்ரு வித்தவுட் எனர்ஜி. ஒரு திரவமான பொருளுக்கு சக்தி இல்லைன்னா அந்த திரவமான பொருள் உடஞ்சிரும். அது ஒரு சாலிட் இருகுன தன்மையாகிடும். சரிங்களா? அப்போ எனர்ஜி வித்தவுட் மேட்டர் ஆர் மேட்டர் வித்தவுட் எனர்ஜி. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுருங்குதலும் விரிதலும் வந்து பார்த்திங்கன்னா இன் யாங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சப்போஸ் இன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா சுத்தமாக ஆர்கன் சுருங்கி போடும், இல்லை வேலை செய்கிறது நின்று போயிடும். சரிங்களா? இதுவே எக்ஸ்பாண்டேஷன் ஆயிடுச்சுன்னா ஆர்கன் வந்து சுத்தமாக விரிஞ்சு போய் அது ஹைப்பர் எல்லாம் இருக்கும். சரிங்களா? கான்ட்ராக்ஷன்ல இருந்துன்னா ஹைப்போவில் இருக்கிற அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன் யாங் டிபெண்ட் ஆன் ஈச் அதர் சொல்கிறாங்க. இப்போ ஒரு யாங் இருக்குது. அந்த யாங் வந்து ரத்தத்தில் கலந்து எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு உதவுது. சரிங்களா? இதுதான் இங்கே சொல்ல வரோம். சார் மியூச்சுவல் கன்சப்ஷன் இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாங்கை முழுமையாக கன்சியூம் பண்ணி முழுமையாக இன்னா மாறுது. இந்த யாங்கு முழுமையாக இன்ன கன்சியூம் பண்ணி யாங்கா மாறுது. சரிங்களா? இதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, சரி. இன் எவ்ரிடே இன் டே டைம் இன் கன்சியூம்டு ஃபுல்லி அண்ட் சேஞ்ச் டு யாங். டே டைமில் பகல் டைமில் இன்னும் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணப்பட்டு உரியப்பட்டு இல்லை முழுமையாக கன்சியூம்னா கரெக்டான வேர்டு என்ன தமிழில்? யூஸ் பண்ணப்பட்டு காலி செய்யப்பட்டு யாங்கா மாறிடுது. சரிங்களா? நைட் டைமில் யாங் முழுமையாக யூஸ் பண்ணப்பட்டு இன்னா மாறிடுது. சரிங்களா? சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு டிசீஸ் ஆகுது, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்கன்னா இந்த கண்டிஷனில் நம்ம புரிஞ்சிக்கலாம். 4 டைப் ஆஃப் பாடி கண்டிஷன். ஒன்று டிஃபிஷியன்சியில் ஒன்று இன்டிஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லை யாங் டிஃபிஷியன்சியாக இருக்கலாம். சரிங்களா? இல்லை எக்ஸஸ் கண்டிஷனாக இருந்ததுன்னா வச்சுக்கலாம். இப்போ இன்னும் யாங்க எக்ஸஸாக இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸஸாக இருந்தால் ஒரு விதமான நோய் வரும், யாங் எக்ஸஸாக இருந்தால் ஒரு மாதிரி நோய் வரும். சரிங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 4 இதில் தான் மனுஷங்க வந்து ஃபுல்லாக அந்த நோய் கவர் ஆகிடும். சரிங்களா? இந்த 4 விதத்தில் ஒன்று கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை யாங் கம்மியாக இருந்தால் அந்த நோய் வந்திருக்கலாம். இல்லை எக்ஸஸ் கண்டிஷன் எக்ஸஸாக இருந்து நோய் வந்திருக்கலாம், யாங் எக்ஸஸாக இருந்து நோய் வந்திருக்கலாம். அதாவது குளிர்தன்மை அதிகமாக இருந்து நோய் வந்திருக்கலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா, இது குளிர்ச்சி அதிகமாகி நோய் வந்திருக்கலாம், இல்லை வெப்பம் அதிகமாகி நோய் வந்திருக்கலாம், இல்லை வெப்பம் குறைபாடால் யாங் தன்மை அதாவது வெப்பம் குறைபாடால் நோய் வந்திருக்கலாம், இல்லை குறைபாடு அதாவது குளிர்ச்சி குறைபாடானால் நோய் வந்திருக்கலாம். இந்த 4 கேட்டகரியில் தான் எந்த நோயாக பிரிக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த 4 கேட்டகரி தான். இதில் இன்டிஃபிஷியன்சி ஆகி யாங் எக்ஸஸ் ஆகி 2 கண்டிஷன் சேர்ந்து ஒரு நோயை வரலாம். பட் இந்த 4 கேட்டகரிகளை திருப்பி கவர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இன்னோட குவாலிட்டிஸ், அதோட தன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன் வெப்பம் யாங் சூரியன் வெப்பம் சொன்ன. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தன்மை மூன் குளிர்ச்சி. சரிங்களா? நைட் டைமில் குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப ஹாட்டாக இருக்கும், யாங்னா கோல்டாக இருக்கும். யாங் மாற்றி சொல்கிறேன். யாங்னா சூரியன்,
நிலவு. சரிங்களா? யாங்னா வெப்பம், இன்னா குளிர்ச்சி. யாங்னா ஆன்மா. சரிங்களா? இன்னா உடம்புல இருக்க பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ். சரிங்களா? அடுத்தது ட்ரைனஸ், ட்ரை, வறண்ட பூமியை வெப்பம் யாங்கு தன்மை சொல்லுவாங்க. அதாவது மழை பெஞ்சி ஈரப்பதமாக இருக்கிறது இன் தன்மைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நல்லா ஓடி ஆக்டிவாக இருக்கார் அப்படின்னா அதை வந்து யாங் தன்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு தூங்கிட்டே இருக்காருன்னா அவர் இன் தன்மை, இன் எக்ஸஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே யாங் தன்மை மேல் நோக்கி போகக்கூடியது. ஏன்னா வெயிட்லெஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது வெயிட்லெஸ்ட்டு பொருள், வெயிட்டே இல்லாத பொருள், வெயிட் உள்ள பொருள் கீழே நோக்கி போகக்கூடாது, பூமியை நோக்கி போகக்கூடாது. இதுதான் இன் அண்ட் யாங் குவாலிட்டிஸ். சரிங்களா? சரி, இப்போ ஒரு யாங் எடுத்துக்கிட்டீங்க. ஒரு யாங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனுக்குள்ளே என்ட்ரா போகிறோம். ஒரு யாங் ஆர்கன் இருக்கு. இந்த யாங் ஆர்கனில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, வெள்ளை கலர் ரொம்ப பெருசாக இருக்குது. சரிக்கா? வெள்ளை கலர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு இன் தன்மை இருக்குது. ஒரு யாங்குள்ளே இன் தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஒரு யாங் தன்மையிலே இன் தன்மை இருக்குது. அப்போ யாங் தன்மை இந்த இடத்துல ரொம்ப அதிகமாகுதுன்னா 75% ஒரு யாங் ஆர்கனில் யாங்கோட எனர்ஜி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. யாங்கோட குவாலிட்டி, எனர்ஜி இல்லை, யாங்கோட குவாலிட்டி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு யாங் ஆர்கனில், மறுபடியும் சொல்கிறேன், ஒரு யாங் ஆர்கனில் யாங்கோட குவாலிட்டி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யாங்கோட தன்மை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே இருக்க இன் தன்மை எவ்வளோ இருக்குன்னு 25% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு யாங் ஆர்கனுக்குள்ள யாங் 75% தன்னோட தன்மையை வெளிப்படுத்தும். ஏன்னா யாங் சக்தி தான் அதில் உள்ளே இருக்குது. அதில் இருக்க இன் தன்மை 25% இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன் ஆர்கனில் தன்னோட இன் தன்மை 75% ஆதிக்கம் இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா யாங் தன்மை 25% அதில் ஆதிக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இன் தன்மை தான் இந்த யாங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளில் அடுத்த சைக்கிள் இன் தன்மை மாறத்துக்கு உதவுது. இந்த யாங் தன்மை, இந்த இன் தன்மை தான் இந்த யாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமநிலையை மெயின்டைன் பண்ண உதவுது. அதேமாரி இந்த யாங் தன்மை தான் இன் தன்மையை ஒரு நிலை சமநிலைக்கு மெயின்டைன் பண்ண உதவுது. சரிங்களா? சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆர்கன்ஸ் என்ன? லங்கு. யாங் ஆர்கன் அதுக்கு துணை உறுப்பு யார்? லார்ஜ் இன்டெஸ்டைனு. ஹார்ட்டு இன் ஆர்கன், அது துணை உறுப்பு ஸ்மால் இன்டெஸ்டைனு. ஸ்ப்ளீன் வந்து இன் ஆர்கன், அதோட துணை உறுப்பு லார்ஜ் இது ஸ்டொமக்கு, யாங் ஆர்கனு. ஸ்ப்ளீன் வந்து இன் ஆர்கனு, ஸ்டொமக் வந்து யாங் ஆர்கனு. பெரிகார்டியம் இன் ஆர்கன், அதோட துணை உறுப்பு யாங் உறுப்பு என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் வம்மர். சரிங்களா? கிட்னி அது ஒரு இன் ஆர்கன், அதோட துணை உறுப்பு யூரினரி பிளடர், அது ஒரு யாங் ஆர்கன். சரிங்களா? லிவர் ஒரு இன் ஆர்கன், அதோட துணை உறுப்பு கால்பிளடர், அதோட யாங் ஆர்கன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு யாங் ஆர்கன்லையும் ஒவ்வொரு யாங் ஆர்கன்லையும் யாங்கோட தன்மை 75% இருக்கும். அந்த யாங் ஆர்கன்லையும் இன் தன்மை 25% இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன் ஆர்கன்லையும் யாங் தன்மை 75%, இன் தன்மை 75% இருக்கும், யாங் தன்மை 25% தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இன் ஆர்கனில் இன் அதிகமாக இருக்கும், யாங் ஆர்கனில் யாங் அதிகமாக இருக்கும். சரி, இன்னுனா என்ன? இன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்கன்லாம் வருது? லங் வருது, ஹார்ட் வருது, பெரிகார்டியம் வருது, ஸ்ப்ளீன் வருது, கிட்னி வருது, லிவர் வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன் உறுப்புகள் சொல்கிறாங்க. இந்த உறுப்புகளோட, இந்த லங்கோட ஒரு கண்டிப்பாக ஒரு ஹார்மோன் ரிலேட் ஆகிருக்கும். ஒவ்வொரு இன் ஆர்கனுக்கும் கண்டிப்பாக ஒரு ஹார்மோன் கண்டிப்பாக சப்போர்ட் ரோலில் இருக்கும். சரிங்களா? இந்த ஆர்கன் தான் அந்த கிளாண்டையே சப்போர்ட் பண்ணி வழி நடத்திட்டு இருக்கும். ஸோ அந்த கிளாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஆர்கன் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள், இந்த தைராய்டு அண்ட் பேராதைராய்டு. இந்த தைமஸ் வந்து பார்த்தீங்கன்னா லங்குக்கும் தைமஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த தைராய்டு ஹார்மோனுக்கும் தைராய்டு கிளாண்டுக்கும் லிவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அட்ரினல் வந்து கிட்னி மேலே தான் உட்காந்துருக்கு, அதனால் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கும் கிட்னிக்கு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிட்யூட்டரி பிரினுக்கு பிரெயினில் இருக்குது. இதுதான் மெயின் கிங் ஆஃப்
ஆர் குயின் ஆஃப் கிளாண்ட், கிங் ஆஃப் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஸ்ப்ளீனோட இது வந்து பேன்க்ரியாஸ். சரி, டெஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி கூட ரிலேஷன்ஸில். ஸோ ஒவ்வொரு ஆர்கனும் தன் டைரக்ட் கண்ட்ரோல்லே அந்த கிளாண்ட்ஸை வச்சிருக்கிறதுனால அந்த ஹார்மோனல் கிளாண்ட் சிஸ்டமும் இன் ஆர்கன் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இன்னில் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், லங்குனா அது கொடுக்குற கிளாண்டும் பிரச்சனைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்த கிளாண்ட்லேயும் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ட்ரீட் பண்ணும்போது இன் ஆர்கன் சம்மந்தமாக ட்ரீட் பண்ணும்போது அந்த இன் ஆர்கனை மட்டும் ட்ரீட் பண்ணல, அதுக்கு சம்மந்தப்பட்ட கிளாண்ட்ஸும் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து கிளாண்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுவோம்? சரிங்களா? நம்மளோட மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம சில இடத்துல இஓவி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸ்ட்ரானரி வெசல் 8 இஓவின்னு சொல்கிறாங்களே. சரி, இப்போ யாங்னா என்ன பார்க்கலாம். யாங்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம், கண்ட்ரோலிங் சொல்லியிருக்கோம். சரிங்களா? இன்னும் பொறுத்தலையும் அது உற்பத்தி பண்ணிடும். அதை தேவையான லிக்விட் சப்ஸ்டன்ஸ், வைட்டல் சப்ஸ்டன்ஸை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வைட்டல் சப்ஸ்டன்ஸை உற்பத்தி பண்ணிடும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு உடம்பு ஃபுல்லாக சேர்க்கறது யாங் மெரிடியன்ஸ் தான். ஸோ அதை வந்து பிரெயின் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. யாங் மெரிடியன்ஸு, யாங் வந்து மெயினாக எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா யாங்குன்றதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்னென்ன யாங் உறுப்புகள்லாம் இருக்குது? லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குது, ஸ்டொமக் இருக்குது, பிளாடர் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குது, ட்ரிபிள் வாமர், கால் பிளாடர் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாங் மெரிடியன். இப்போ யாங்னா ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்னா என்ன? எப்படி இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது? யார் கண்ட்ரோல் பண்ணா? பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. எது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அந்த பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுது. சரி, இனி அங்கே எப்படி புரிஞ்சிக்கலாம்? நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இன் ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, ஃபஸ்ட்டு யாங்கை பற்றி பேசுகிறோம். யாங் ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆர்கன் சொன்னேன். இன் ஆர்கன் வந்து சாலிட் ஆர்கன் சொன்னோம். யாங் ஆர்கன் எல்லாம் பைப் மாரி ஹாலோ ஷேப்பில் இருக்கும். இன் ஆர்கன்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஷேப், ஒரு வெயிட் உள்ள ஸ்ட்ரக்சர்ட் ஷேப்பாக இருக்கும் இன் ஆர்கன்லாம். சரிங்களா? மெஜாரிட்டி ஆஃப் யாங் கேரக்டர் இன் ஆர்கன் ஸோ கால்ட், மெஜாரிட்டியாக எவ்வளோ அங்கே இடத்துல 75% யாங் தன்மை இருக்கிறதுனால யாங் கேரக்டர் தான் அது வெளிப்படுத்தும். யாங் ஆர்கன் மெஜாரிட்டி ஆஃப் இருக்க 75% இன் கேரக்டர் தான் உள்ளே இருக்குன்றதுனால இன் கேரக்டர் தான் வெளிப்படுத்தும் அந்த இன் ஆர்கன். சரிங்களா? சரி, ப்ரொடக்ஷன் ஆஃப் இன் மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணும் இன் ஆர்கனில். சரிங்களா? ஸோ மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸர்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாங் வந்து மெட்டபாலிசம் பண்ணி அந்த கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய வேலைகளை யாங் ஆர்கன் செய்யும். யாங் மெரிடியன்ஸ் யாங் ஆர்கன் செய்யும். ஆனால் இன் ஆர்கனில் உடம்புக்கு தேவையான வைட்டல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் ஸ்ப்ளீன் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி செல்லுக்கு ப்ரொடக்ஷன், அதாவது வெளியிலேருந்து வர்றதை ப்ரொடக்ஷன் பண்ணி மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது ஸ்ப்ளீன். ஆர்பிசி உருவாகிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா போன்லேயே இருக்கலாம், பட் அது லிவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஆர்பிசியை கன்வெர்ட் ஆகி ஹார்ட்டில் வந்து பம்ப் ஆகி வெளியே போகுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் வந்து இன் மெரிடியன் இன் ஆர்கனில் தான் நடக்குது. உடம்புக்கு தேவையான வைட்டல்ஸ் சப்ஸ்டன்சஸ், வைட்டல்ஸ் மெட்டீரியல் இன் ஆர்கனில் உற்பத்தி நடக்குது. சரிங்களா? அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை அந்த யாங் ஆர்கன் இருக்குது. அந்த யார்கான்கன்னு அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போய் சேர்த்துட்டு அங்கே இருக்க கழிவுகளை கொண்டு வந்து எக்ஸ்கிரீஷன் பண்ணுறதும் யாங்களோட ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. சரிங்களா? சரி, எய்ச் ஆர்கன் ஒவ்வொரு செல்லு, உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் இன்னும் தேவைப்படுது, யாங்கும் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு வெப்பமும் தேவை, காலையில் மெட்டபாலிசம்க்கு இன்னும் தேவை நைட்டு. ஏன்னா வந்து நைட்டில் தான் உற்பத்தி ஆகுது, வெப்பம் காலையில் தான் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? சரி, ஒவ்வொரு சன்னு மூணும், அதாவது சூரியனும் சந்திரனும் பேலன்ஸ் பண்ணாதான், அதாவது இந்த உலகத்துக்கு ப்ராப்பரான டெம்பரேச்சர் கிடைக்கும். அதாவது சூரியனும் நிலவும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக இருந்தால் தான் அந்த அந்த கரெக்டான வெதர் கண்டிஷன் உலகத்துக்கு கிடைக்கும். ஸோ இன் யாங்கு தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எவ்ரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன் இல்லாமல் யாங் இல்லை, யாங் இல்லாமல் இன் இல்லை. அதனால் செல்லே வந்து பார்த்திங்கன்னா தன்னை வேலையை செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. ஸோ செல் வந்து செத்து போயிடும். ஸோ இன் அண்ட் யாங் வந்து கரெக்டாக இருக்கணும், ரெண்டுத்துக்கும் சரிசமமாக இருக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, இப்போ யாங்கை பற்றி இன்னொரு இது பார்த்துடலாம். வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நீர் ஆகாரம் 70லேருந்து 75% நீர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா யாங் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் 25% இருக்குது. சரிங்களா? நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பார்க்குறோம். உடம்புல மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 70லேருந்து 75% நீர் தான் இருக்குது. உடம்பு மனுஷனில் இருக்குது. நீர் தான் முழுமையாக 75% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 70லேருந்து 75%. பேலன்ஸ் இருக்குது 25% வந்து பார்த்திங்கன்னா யாங் தன்மை தான் இருக்குன்றாங்க, வெப்பத்தன்மை இருக்குன்றாங்க. சரிங்களா? சரி, ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா கண்ணால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் யாங் தன்மையை கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எதெல்லாம் தன்மையாக பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸை பார்க்கலாம். தன்மை தான், ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு. ஆனால் உடம்புல இருக்க அந்த ஆர்கன்ஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் சி அண்ட் சோல்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த ஆர்கனில் இருக்க ஆன்மாவையும் பார்க்க முடியாது, அந்த ஆர்கன் பண்ணுற வேலையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, சாதாரண கண்களில் பார்க்க முடியாது. சரி, உடம்புல வர்ற பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸை நம்ம கண்ணால் பார்க்கலாம். ஆனால் உடம்புல இருக்க சி அண்ட் சோல், அந்த ஆர்கன் செய்கிற வேலையையும் பார்க்க முடியாது, அந்த ஆர்கனோட ஆன்மாவையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். சரிங்களா? உடம்புல இருக்க ஹார்மோனல் கிளாண்ட் சிஸ்டம் எல்லாம் அதை கண்ணால் பார்க்கலாம். இதுவே அதுலேயும் செக்ரேட் ஆகிற ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து செக்ரேட் ஆகிற சின்ன ஹார்மோன்ஸ், குட்டி ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹார்மோன்ஸு பிளட்டில் சர்க்குலேட் ஆகுது, அதை வந்து கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதன் வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வச்சு மட்டும் வாழ்ந்துட முடியாது, அதே டைமில் சோலையும் சீயை வச்சு வாழ்ந்துட முடியாது. ரெண்டுமே மனுஷங்களுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி செல் ரிக்வைர்டு, ஒவ்வொரு மனித உடம்புல இருக்க செல்லுக்கும் இன்னும் தேவை, யாங்கும் தேவைன்னு சொல்கிறாங்க. சரி, கிளினிக்கல் ப்ராப்ளம்ஸும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனி டிசீஸ் we need to divide into two. நம்ம எந்த ஒரு நோய் அந்த ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று அண்ட் யாங். சரிங்களா? இங்கே எதில் இன்பேலன்ஸ் ஆகிருக்கு பார்க்கணும். இம்பேலன்ஸ் ஆகிருக்கா, யாங்கில் இம்பேலன்ஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். யாங் வந்து ஹார்ட்டுன்னு சொல்கிறோம், வந்து கோல்டு இல்லை கூல்னு சொல்கிறோம். வென் டிசீஸ் கம்ஸு ஹார்ட், அதாவது யாங்கு அதிகமாகிடுச்சுன்னா பார்க்கணும், இல்லை யாங்கு கம்மி ஆயிடுச்சான்னு பார்க்கணும். இதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் டீட்டெயிலாக. இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன். அதுமாரி டிசீஸ் வரும்போது கோல்டு அதிகமாகிடுச்சான்னு பார்க்கணும், இல்லை கோல்டு டிஃபிஷியன்சி ஆகிடுச்சான்னு பார்க்கணும். அதாவது வந்து ஸ்ட்ரக்சர்லேயே ஸ்டெம் செல்ஸ் இல்லை எசன்ஸ் இது உற்பத்தி ஆகலையான்றதை பார்க்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாங் தன்மையில் நர்வஸ் சிஸ்டமோட இஷ்யூஸ் வரும், தன்மையில் ஹார்மோனல் இஷ்யூஸோட ஹார்மோனல் இம்பேலன்ஸோட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, அடுத்தது சரி, அண்ட் யாங் சம்மரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யாங் பார்த்துடலாம். யாங் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. உடம்புல எந்த ஃபங்க்ஷன் நடந்தால் அது யாங் எனர்ஜியால் தான் நடக்குது. அது மூமெண்ட்டாக இருக்கலாம், ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், மெட்டபாலிசமாக இருக்கலாம். சரிங்களா? யாங் வந்து ஒரு ஹாலோ ஆர்கன் சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா விரியும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உடம்புல இருக்க யாங் ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விரியும் தன்மை கூடியது, அதுலேயும் சுருங்கும். சரிங்களா? எனர்ஜி சுருங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணது, யாங் எனர்ஜி விரியத்துக்கு சப்போர்ட் பண்ணது. அவ்வளோதான் புரியுது. சரிங்களா? ஒவ்வொரு ஆர்கனும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது. சரிங்களா? அது சேர்ந்தாலும் சரி தான், யாங் இருந்தாலும் சரி தான். அதனால்தான் ஒவ்வொரு யாங்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு தன்மைக்குள்ளேயும் யாங் தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுவும் ஒரு ஃபங்க்ஷன். அதேமாதிரி யாங் வந்து சீ சோல்னு சொல்கிறாங்க, கண்ணால் பார்க்க முடியாதுன்றாங்க. யாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனமிக், ஒரு ஸ்டெடியான ப்ராசஸ் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்குன்றாங்க. அது மெட்டபாலிசமாக இருக்கட்டும், மூவிங்காக இருக்கட்டும், இடத்துக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி யாங் வந்து அந்த ஃபங்க்ஷன், மெட்டபாலிசம் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யாங் இட் கவர்ன்ஸ் ஃபங்க்ஷன், ஆக்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த தன்னோட கண்ட்ரோலில் என்ன தேவையில்லைன்றதை பார்த்து செய்கிறதுக்கும், அந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்கும், ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த இடத்துக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பொருள் போடணும், அந்த பொருள் வந்து ராவாக உள்ளே போக முடியாது, ரா மெட்டீரியலாக போக முடியாது. அதனால் வந்து அந்த பொருளுக்கு அதாவது அந்த செல்லுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கும் இந்த யாங் தன்மை உதவுதுன்றாங்க. யாங்கை வந்து பார்த்திங்கன்னா சுஜோ கான்செப்டில் ஹெட்ரோ ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். வந்து ஒரு சாலிட் அண்ட் லிக்விட் சப்ஸ்டன்ஸ், சாலிட் ஸ்ட்ரக்சர் அண்ட் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் இருக்க ஆர்கன்ஸ் வந்து கான்ட்ராக்ட், அதாவது வந்து சுருங்கும் தன்மை உடையக்கூடியது, அதிகமாக சுருங்கும் தன்மை கூடியது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸு, பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸு ப்ரொடக்ஷன் நடக்குது ஆர்கனுக்குள்ளே. சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா கண்ணால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. மெயின்ஸ் மேலே என்னென்னா
அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு செல்லுக்கு தேவையான நரிஷ்மெண்ட், தேவையான உணவை கொடுத்துட்டு அதை அந்த செல்லு வந்து தன்னோட நல்லா அதாவது வந்து அதோட வைட்டல் சப்ஸ்டன்ஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும் அது இந்த இன் ஆர்கன் தான் உதவுது அப்படின்றாங்க. சரிங்களா? இன் மீன்ஸு ரெஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ். எப்பயுமே நைட்டில் வந்து நல்லா தூங்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மெயின்டெனன்ஸ், உடம்போட பாடி மெயின்டெனன்ஸ் நடக்கும். அதாவது இறந்த செல்களை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் கண்டுபிடிச்சி லிவர்கிட்ட கொடுக்கும். லிவர் அந்த செல்களை உடச்சி அது தேவையான எனர்ஜி எடுத்துகிட்டு கழிவுகளை வந்து பைல் ஜூஸ் மூலமாக கொடுத்து பைல் அது கால்பெட்டர் கொடுத்து கால்பெட்டர் மூலமாக வெளியே வந்துடும் உணவு வழியாக. சரிங்களா? இன்னும் வந்து சுவிட்சக்கில் வந்து ஹோமோஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ முக்கியமான கான்செப்ட் ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு ஆர்கன் பேர் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லங்கோட எனர்ஜி ஃப்ளோ பார்க்கலாம். லங் 1 பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? லங் மெரிடியனு நெஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி LU1 போயிட்டு கீழே வந்து முடியுது. ஓகேவா? இது வந்து நமக்கு சொல்லப்பட்ட மெரிடியன் பாத்வே. சரிங்களா? ஆனால் இந்த மெரிடியன் பாத்வே இங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த மெரிடியன் பாத்வே ஒரு இன்டர்னல் மெரிடியன் பாத்வே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த இன்டர்னல் மெரிடியன் பாத்வே இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன மெரிடியன் பாத்வே? இங்கே பாருங்கள், லங்கோட மெரிடியன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு, அதாவது சாரி லார்ஜ் இன்டெஸ்டைன் மேலே, அதாவது அந்த லிவருக்கிட்டேருந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகி லார்ஜ் இன்டெஸ்டைனுக்குள்ளே நுழைஞ்சி லங்குக்குள்ளே நுழைஞ்சி அப்புறம் NU1 வந்து கனெக்ட் ஆகுது. சரிங்களா? இந்த மெரிடியன் இருக்கு இல்லையா, இந்த மெரிடியன் இருக்கு இல்லையா, இந்த மெரிடியன் இது வந்து நம்மளால் நீடில் பண்ண முடியாது. ஏன்னா இது உள்ள டெப்த்து, ஆழமாக எனர்ஜி ஆர்கனுக்குள்ளே போகிற மெரிடியன்ஸு. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து லங் மெரிடியன். நார்மலாக லங் மெரிடியனுக்குள்ளே தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே வந்து பாருங்கன்னா லங் மெரிடியன் இல்லாமல் லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன் இன்டர்னலாகவே கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டாட்டர் லைன் வந்து இன்டர்னல் கனெக்ஷன் சொல்கிறாங்க. இந்த மெயின் லைன் இருக்கு இல்லையா, அந்த மெரிடியன் ஃப்ளோ, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீடில் பண்ணக்கூடிய வெளியில் தெரியக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ, கொஞ்சம் மேலாட்டமாக இருக்க எனர்ஜி ஃப்ளோ. ஆனால் இன்டீரியராகவே லங்கு லார்ஜ் இன்டெஸ்டைனும் இயற்கையாகவே இணைஞ்சிருக்கு. லங்கோட மெரிடியன் லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து தான் ஆரம்பிக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன் கொஞ்சம் மேலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் பாருங்கள், அதே தான் கைகளில் ஆரம்பிக்குது. லார்ஜ் இன்டெஸ்டைன் கைகளில் ஆரம்பித்து D14 போயிட்டு மறுபடியும் மூக்கில் வந்து LI20 முடியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு இன்டர்னல் பாத்வே வந்து டைரெக்டாக வந்து லங்குக்குள்ளே போயிட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து ST37 போய் முடியுது. இங்கேயும் வந்து பாருங்கன்னா லங் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ லங்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் இன்டர்னலாகவே ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லங் இருக்குதுன்னு வச்சுங்க. லங்குன்றது ஒரு இன் ஆர்கன். அந்த இன் ஆர்கனில் 75% இன் எனர்ஜி இருக்கும், இன் ஸ்ட்ரக்சர், அதாவது இன் ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். யாங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 25% எனர்ஜி தான் இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதேமாதிரி ஒரு லார்ஜ் இன்டெஸ்டைன்னா யாங் எனர்ஜி 75% இருக்கும், இன் எனர்ஜி 25% தான் இருக்கும். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லங்கோட மெரிடியன் அதோட துணை உறுப்பான யாங் உறுப்பு கூட ஆல்ரெடி இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாரி வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் தன்னோட துணை உறுப்பு இன்மெரிடியன் லங் ஆர்கன் கூட இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கே பாருங்கள், லங் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் இங்கே கனெக்ட் ஆகுது, லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து லங்கில் இங்கே கனெக்ட் ஆகுது. சரியா? அப்போ லங் சேனல் ஒரு எக்ஸ்டீரியர் பார்ட் இருக்குது, இன்டீரியர் பார்ட் இருக்குது நாங்கள் லங் சேனலுக்கு. அப்போ இன்டீரியர் பார்ட்ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் கூட கனெக்ட் ஆகிருக்குன்றாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறேன். சப்போஸ் லங்கில் இருக்க யாங் 25% இருக்க அந்த யாங் எனர்ஜி லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஏதோ ஒரு குறைபாட்டாலேயோ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூனால தேவைப்படுதுன்னா இந்த லங் இந்த 25% எனர்ஜியை லார்ஜ் இன்டெஸ்டைன் கொடுத்துரும். சரிங்களா? அதேமாரி லங்கில் இருக்க இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டு, எனி ஆர்கன், ஒரு இன் ஆர்கன் ஆகட்டும் ஒரு யாங் ஆர்கன் ஆகட்டும், ஒரு இன் ஆர்கனில் நாங்கள் சொன்ன மாதிரி இன் ஆர்கனில் 75% இன் எனர்ஜியும் 25% யாங் எனர்ஜியும் இருக்குது. ஒரு யாங் ஆர்கனில் 75% யாங் எனர்ஜியும் 25% இன் எனர்ஜி இருக்குது. அப்போ ஒரு லங் வந்து ஒரு இன் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுங்க. லங்குலேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் இன் குறைஞ்சி போச்சு, அப்போ லங்கில் இருக்க 75% எனர்ஜிலேருந்து கொஞ்சம் லார்ஜ் இன்டெஸ்டைன் அனுப்பிச்சு அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட இன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கும், அதோட ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணும்.
ஏன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி இல்லை, அது ஒரு ஆர்கன். அந்த ஆர்கனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஆர்கனுக்குள் ஒரு செல் இருக்குது, அந்த செல்லுகளுக்கு ஒரு ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. சப்போஸ் அந்த செல்களில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா லங்கில் இருக்க 75% இருக்க எனர்ஜியை லார்ஜ் இன்டெஸ்டைன் கொடுத்து அதோட ஸ்ட்ரக்சரோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க உதவி செய்யுது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனும் அதோட இன்டீரியர் பாத் மூலம் லங்கில் கனெக்ட் ஆகிருக்கு சொன்னோம். அப்போ லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்க 75% யாங் எனர்ஜி இன் 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 ஆர்கனான லங்குக்கு கொடுத்து அந்த இடத்துல டிஃபிஷியன்சி குறைபாடு இருந்தாலோ எக்ஸஸாக இருந்தாலோ இல்லை எனர்ஜி எக்ஸஸாக இருந்தாலோ வெளியே அடுத்தது லார்ஜ் அதாவது துணை உறுப்புக்கு பாஸ் பண்ணுது. சரிங்களா? இதை தான் இங்கே சொல்கிறாங்க. லார்ஜ் எனர்ஜி 25% உள்ள இன் எனர்ஜியை லங்குக்கு எப்போ இன் எனர்ஜி குறையுதோ அந்த இடத்துல கொடுத்து உதவுதுன்றாங்க இன்டர்னல் பாத்வே மூலமாக. சரிங்களா? இப்படி தான் இன் யாங் பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை தான் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்னு சொல்கிறாங்க. லங் வந்து இன்டீரியர் ஆகும், லார்ஜ் இன்டெஸ்டைன் எக்ஸ்டீரியர் ஆகும்னு சொல்கிறதுக்கு காரணம் இது ஒரு விதம். ஸோ லங்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் ஒரு இன் அண்ட் யாங் மெரிடியன் பேர் தன்னோட துணை உறுப்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் தன்கிட்ட இருக்க அது சப்போஸ் துணை உறுப்பில் ஒரு இன் எனர்ஜியில் பிரச்சனை வந்தால் தன்கிட்ட இருக்க இன் எனர்ஜி கொடுத்து உதவுது. அதேமாதிரி துணை உறுப்பில் ஒரு யாங் எனர்ஜி பிரச்சனையாக இருந்தால் தாங்கிட்ட இருக்க யாங் எனர்ஜியை கொடுத்து உதவுது. அதேமாரி துணை உறுப்பில் யாங் எனர்ஜி எக்ஸஸாக இருந்ததுன்னா எக்ஸஸாக இருக்க எனர்ஜி லங்கு வாங்கிட்டு அந்த யாங் எனர்ஜி அந்த லங்கு லார்ஜ் இன்டெஸ்டைனை தன்னோட வேலையை செய்கிறதுக்காக அதுக்கிட்ட எக்ஸஸ் எனர்ஜியை வாங்கி தான் வச்சுக்கிட்டு தான் வேலையும் செஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் யாங்கை பற்றி ஒரு கிளாரிட்டியாக பார்த்துருக்கோம். மறுபடியும் அடுத்த கிளாஸில் வைட்டல் சப்ஸ்டியூஷனை பற்றி சந்திப்போம். தேங்க்யூ.